ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இது இங்கேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸாக ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இது வந்து மொதல் நாளோட ப்ரொஃபைலு. ஸோ இதோட ரெசிஸ்டண்ட் இது தான், இதோட சப்போர்ட் இது தான். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் பெருசாக தெரியாது. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆணுச்சு. இப்படி ஓப்பன் ஆணுச்சுனாலே மார்க்கெட் அன்றைக்கி அந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி 90% இருக்குங்கிறது தான் ரூலு. இப்போ மேலே ஓப்பன் ஆனதுனால அவன் அங்கேருந்து கீழே ரீடெஸ்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு ஃபேர் ப்ரைஸ்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்லேயோ மார்க்கெட் வந்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கூட வரலாம், இது வரைக்கும் வரலாம். ஸோ அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கு கீழே வரும்போது இவ்வளோ தூரம் இந்த ஃபேர் ப்ரைஸ்க்கு வரணும்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுக்கணும். அப்போ அவன் நியர் டு ரீடெஸ்ட் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டும் சரி, இந்த ஒரு ஃபேர் ப்ரைஸும் சரி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சரின்னு இந்த இடத்துக்கு வரும்போது 105 அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், 9:17 சொல்லியிருக்கேன் இல்லையா? 25,900 கால் ஆப்ஷன், 105 ஃபோக்கஸ். ஸோ டார்கெட்டு 105 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்னாச்சுனாக்கா நமக்கு ஆர்டர் ஃப்ளோலையும் நல்ல டேட்டாவும் வரத்துக்கு ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே 31,000 லாட் வந்து செல்லிங் லாட்டை போட்டிருக்காங்க. 39,000 லாட்டு, 25,000, 21,000 லாட்டெல்லாம் இவ்வளோ தூரம் செல்லிங் லாட்டை போட்டு மார்க்கெட்டால் கீழே கொண்டு போய் க்ளோஸ் கொடுக்க முடியல. ஸோ ரைட் சைடில் இருக்கிறவங்களாம் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களாம் செல்லர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கணும். இப்போது இந்த செல்லர் லாட்டை போட்டதுக்கு மார்க்கெட் கீழே கொண்டு வந்து க்ளோஸ் கொடுக்க முடியல. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையர்ஸ் வந்து லிமிட் ஆர்டர்லையும் சரி மார்க்கெட் ஆர்டர்லையும் மேலே கொண்டு போய் இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 39,000 லாட் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த 39,000 லாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல செல்லர் லாட்டு ட்ராப் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இந்த 39,000 லாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராப் ஆகிட்டாங்களே. அப்போ இந்த ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த பையர்ஸும் இந்த இடத்துல அக்ரெசிவாக வந்திருக்காங்க. வந்ததுனால நம்ம ஒரு பையிங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே நமக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் போகுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் பிஃபோராகவே இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நான் என்ட்ரி பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு 105 அப்படிங்கிறது. எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி வந்து எக்ஸல் ஃபைல் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ இதில் எனக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக மொதல் நாளே வந்து நான் இதை போட்டு வச்சுருக்குவேன். கால் சைடு புட்டு சைடு போட்டு வச்சுக்குவேன். அதை ஆட்டோமேட்டிக்காகவே 105 என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறதே வந்துடும். அப்படி அந்த 105 என்ட்ரி பாயிண்ட் வந்ததுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 25,900 கால் ஆப்ஷன் 105க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதோட லோவஸ்ட் பாயிண்ட்டையும் நீ பார்க்கலாம். இதோட லோவஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு லோ அப்படிங்கிறதுல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் தெரியும், பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது. லோவஸ்ட் பாயிண்ட்டு 105. ஸோ அதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ டார்கெட் அப்படிங்கிறது 1:2 ரேஷியோவில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்டு டார்கெட்டு. அப்போ 105க்கு வைக்கிறோன்னா 85 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த 145, ஏன்னா 105லேருந்து 40 பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 145 வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 145 நான் வந்து 9:18க்கு கொடுத்தேன். இப்போ வந்து டைம் பாருங்கள், 9:52 ஆகுது இல்லையா? ஸோ நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது உள்ளார வந்து நமக்கு தாராளமாக என்ட்ரியும் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பார்த்தேன். அதேமாரி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆனிச்சு, ரீடெஸ்ட் எடுத்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் சரி வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் நேக்டு பையிங் அப்படிங்கிறது பண்ணலை. மார்க்கெட் வந்து அப் சைடு தான் மூவ் ஆகுங்கிறத தெரிஞ்சு வச்சு நான் வந்து பை பண்ணேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்புறம் ஆர்டர் ஃப்ளோவில் செல்லர்ஸ் ட்ராப் ஆனாங்க. ஸோ எனக்கு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இன்னொரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது விஷயம், அப்புறம் எனக்கு மொதல் நாளே என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த மொதல் நாளே என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது 105ன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா 9:17க்கே நான் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9:15. நம்ம கொடுத்த இந்த 2 மினிட்ஸில் இவ்வளோ ஃபோக்கஸையும் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துட்டாக்கா நம்ம அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும். ஸோ அதை பண்ணும்போது நமக்கு 145 வந்து டார்கெட்டு ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த கிளாஸஸ் வேணும் இல்லை மென்டார்ஷிப்பாக வேணும் அப்படின்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.